உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து ஹரிபாபு bro. நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஏரியாலேருந்து வரேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து 643, தமிழ் ரேங்க் வந்து 338. நான் வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து டிஎன்பிசி அந்த ஒரு வியூவோ மேலே ஒரு ஆசை இருந்தது. பட் இருந்தாலும் வந்து நேற்று வந்து நடந்த இதில் வியூ வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து கிடச்சது எடுக்கிறேன். இது வந்து சின்ன வயசுலேருந்து அது ஒரு ஆசை கவர்மெண்ட் வேலை அந்த வகையில். அவ்வளோ எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க? நான் 156 கொஸ்டின் போட்டிருக்கேன். என்னாவது முயற்சியில நீங்க வெற்றி பெற்றீங்க? இது வந்து என்னோட தேர்ட் அட்டம் ப்ரோ. லாஸ்ட் அட்டம் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ்ல வந்து மிஸ் ஆச்சு. அப்படி கிடைச்சிருந்தாலும் ஒரு பார்டர்ல தான் கிடைச்சிருக்கும். இந்த டைம் வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து கிடைச்சிருக்கு. கடந்த 2 முறையில் என்ன தவறுகள் பண்ணதா நினைக்கிறீங்க? கடந்த 2 முறை நான் வந்து ஒரு அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளோட சீனியர் கிட்ட நம்மளோட சீனியர் ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேசி வந்து நம்ம செய்ய வேண்டிய நிறைய நிறைய தப்பு நம்ம செய்வோம். அதை வந்து நம்ம வந்து திருத்திக்க முடியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து நான் பண்ண மிஸ்டேக்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக பண்ணேன். எனக்கு அப்போ அந்த வந்து ஒரு 150 கிட்ட போடுறதுக்கு அப்போ என்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தாலுமே வந்து என்னால் ஒரு 130 சம்திங் தான் போட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் முடிச்சு வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறேன். மேஜரான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு வந்து சரியாக செய்ய தெரியல. அது ஒரு இதாக இருந்தது. அதே மாதிரி நான் செகண்ட் எக்ஸாம் கற்றுக்கிட்டது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து அதாவது வந்து தெரியாத கொஸ்டினை போடுறோமோ இல்லையோ, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக போட்டுறக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல எனக்கு 6 கொஸ்டின் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் போச்சு. அதே ஒரு நான் 8 கொஸ்டின் கிட்ட வந்து தெரிஞ்ச கொஸ்டினே வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அவசரத்தில் போகிற இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து இந்த குரூப் 4ல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம ஒரு மாதிரி அணுகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 3 பிளானாவது வந்து எடுத்துகிட்டு போகணும்ட்டு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ தமிழ் வந்து இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. அடுத்து ஜிஎஸ் ஓரளவு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்து மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் எப்பயும் போல நார்மலாகவே இருந்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தமிழில் எப்பயுமே குரூப் 4னா தமிழில் ஸ்கோர் பண்ணுறது அதுதான் மெயினான ஏரியா. ஸோ தமிழ்லேயே எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஜிஎஸ் போகிறப்ப வந்து அவங்களுக்கு டைம் பத்தல, அவசர அவசரம் போட மாதிரி இருந்தது. ஏன்னா அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து அப்ரோச் வந்து ஒரு மாதிரி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டினை வந்து தமிழில் போட்டுட்டு, ஓகே தமிழ் கஷ்டமா இருந்தால் ஜிஎஸ் அப்ரோச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணலான்ட்டு இந்த விஷயத்துல நான் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பிளானாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டிஎன்பிசி வந்து ரொம்பவே நிறைய மாறிட்டு இருக்காங்க. டஃப்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எப்படின்னா, டஃப்னஸ்ன்றதை விட நம்மள வந்து எப்படி டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறது, எப்படி கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. தமிழுக்கு எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழுக்கு என்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. தமிழ் வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி 2 அட்டம் கொடுத்தனால ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்ட் அட்டம் தான் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் நான் ஏற்கனவே ஒரு டைம் படிச்சு முடிச்சேன். பழசு புதுசு இந்த மாதிரி வந்து படிச்சிருந்தேன். சிறப்பு தமிழுமே எனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் படிச்சு வச்சிருந்தேன். ஃபுல்லாக படிக்கலாம் தேவையான விஷயங்கள் படிச்சு வச்சிருந்தேன். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து என்னன்னா, இந்த சிலபஸ் மாற்றினாங்க. சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து நான் ஒரு இன்ஸ்டியூட் சேர்ந்து படித்தேன். ரேஸ் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அவங்க வந்து நிறைய ரேஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்பவே இம்பாக்டாக இருந்தது. அது வந்து நிறைய விஷயம் வந்து அதுலேருந்து தான் மேக்ஸிமம் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் புக்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து மித்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணிப்பேன். ஆனால் ரேஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணது. அதுதான் எனக்கு வந்து கடைசியில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ரொம்ப ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டெஸ்ட்லேருந்து நிறைய நல்லா கற்றுக்க முடிஞ்சது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ரீசனிங், ஆப்டிடியூட்? மேக்ஸ் வந்து எப்படின்னா, டாபிக் வைஸாக ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நான் வந்து படிச்சுக்கிட்டேன். நான் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி போகாமல், இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷனா அதில் வந்து எத்தனை மாடல்ஸ் இருக்கு, டைமண்ட் ஒர்க்னா எத்தனை மாடல்ஸ் இருக்கு, அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாடலே ஒரு சம் எடுத்துப்பேன். அந்த மாடல் வந்து எப்படி அந்த ஒரு டைப்ஸை மட்டும் வந்து நோட்டில் வந்து நோட்ஸாக எடுத்துப்பேன். ஒரு எக்ஸாம் போகும்போது இல்லை டெஸ்ட்டுக்கு போகும்போது வந்து அந்த மாடல்ஸ் மட்டும் பார்த்துப்பேன். அந்த மாடல்ஸ் வச்சு நானும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அதுலேயே எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. சிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஆர்டர்ல படிச்சீங்க நீங்க? சிஎஸ் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, யூனி 6 தான் நம்ம வந்து பொதுவாக யூனி 6னா தமிழ்நாடு பற்றின விஷயம். அது வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து 20 கொஸ்டின் கிட்ட அதில் வந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதில் வந்து யூனி 6 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து பாலிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலும் எனக்கு ஸ்கோர் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏரியா. ஸோ அதனால் பாலிட்டி. அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் வந்து ஹிஸ்ட்ரியோட ஐஎன்எம் வந்து அதில் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு 5 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம
அந்த 5 மார்க் எடுக்கிறது ஃபுல்லாக படிக்காமல் அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டா ஆசினட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டாபிக்ஸ் சால்வ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த படிக்கிற காலகட்டத்துல உங்க ஃபிட்னஸ்லயோ இல்ல ஹெல்த்லயோ கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? இல்ல அது இல்லாம வெறும் படிப்பு மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்படின்னா ஃபிட்னஸ் ஹெல்த் அப்படின்ற பார்த்துக்கிட்டேன். ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா அதுக்காக தனியாக எதுவும் பண்ணல. ஹெல்த் வந்து இப்போ நல்ல ஃபுட்டு, அதுக்கான ஒரு ஸ்லீப், அந்த ப்ராப்பர் ஸ்லீப் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன். மித்தபடி வந்து ஃபிட்னஸ்க்காக என்னால் எதுவும் செஞ்சுக்க முடியல. ஏன்னா இதுக்கே எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆம், உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்சை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்க. இப்போ டெஸ்ட் முடிக்கிற எந்த டெஸ்ட் இருந்தாலும் சரி, நமக்கு முதல்ல டெஸ்ட் போடும்போது வந்து எனக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து போடாமல் இருப்பாங்க. அந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஏன்னா முக்கால்வாசி டெஸ்ட்டில் வந்து நான் தெரியாம தான், அதாவது ஏன்னா இந்த சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாட்டேன், இருந்தாலும் போய் எழுதியிருப்பேன். அப்படி எழுதும்போது வந்து என்னன்னா தெரியாமல் போய் அப்ரோச் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த மாதிரி வந்து தெரியாத கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியா வச்சு தான் நான் குரூப் 4 எனக்கு அந்த அந்த ஐடியா வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் முடிக்கிறோம்னா அந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்ன தப்பாக சரியாக பண்ணும், என்னென்ன தப்பாக பண்ணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதில் வந்து தப்பாக பண்ணதெல்லாம் வந்து ஏன் தப்பாக பண்ணோம், அதை வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கணும்னா அதை வந்து எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நான் பார்ப்பேன். அதுக்கடுத்து வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல வந்து இப்போ ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சர் ஆகும். மீதி இருக்கிற ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸுக்கும் வந்து என்னன்னா அதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஒரு சில தெரியாத கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணியிருப்போம். அப்படி அட்டன் பண்ணும்போது அது சில கொஸ்டின் வந்து சரியா இருக்கும். அது ஏன் சரியாச்சு, நம்ம எந்த மாதிரி டெக்னிக்கை வந்து அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் போடும்போது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ் வந்து எப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நோட்ஸ் எடுக்கல. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் எது எது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம். பாலிட்டிக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். மித்தபடி எல்லாமே புக்ஸ் தான் படித்தேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா வந்து டபுள் ஷேட் பண்ணிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஓரளவு டவுட்டாக இருக்கிறது பார்க்கணும். அதுக்கடுத்து தான் கடைசியாக தெரியாத கொஸ்டின் வந்து போடணும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம தெரியல அப்படின்ட்டு வந்து ஒரு சிலலாம் ஸ்டார்டிங்காக புது ஆஸ்பிரன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தெரியலனாலும் வந்து சரி பின்னாடி இருக்க கொஸ்டின் பார்க்கலாம்னு அவசரமாக வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த விஷயம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வந்து டிஎன்பிசியில் இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கான ஸ்டார்டிங் ஒரு 1வது கொஸ்டினுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் இருக்குன்னா அந்த அதுக்கான கீவேர்ட் சம்திங் வந்து ஒரு 99, 98 அந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சிருக்கலாம். ஸோ அதனால வந்து அது ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துனீங்க? மொபைல் வந்து எப்படின்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்றத விட நான் வந்து எனக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நானுமே நிறைய டைம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து மொபைல் வந்து இப்போ அதுவும் இப்போ கரண்டாக இருக்க சிலபஸும் மொபைல் இல்லாமல் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்ணால் தான் படிக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை வந்து மாற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணலாம், ஒரு இது சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணலாம். பட் அது லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணால் லிமிட்டாக வச்சுக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப பெரிய இம்பாக்டாக இல்லை. ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் ஒரு டெய்லி ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நிறைய விஷயம் யூடியூப்லேருந்தோ இல்லை வந்து கூகுள் க்ரோம் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஸோ ஆனால் மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் வந்து சிம்பிளாக வந்து எப்படின்னா அது எப்படின்னா என் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அது அது எப்படி சொல்றேன்னு தெரியல. நானா இருந்தா நான் ஒரு அப்பாவா இருந்து எனக்கு பையனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னா நிச்சயமா பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பானான்னு எனக்கு தெரியல. அது எப்படி நடந்துருன்னு தெரியல. அப்பா தான். இல்ல அப்படிலாம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டுகிட்டே கூட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒரு 4.5 வருஷம் இது எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் அட்டன் பண்ணும்போதே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பாஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் வருஷமே கிடைக்கலனாலும் வந்து அவங்க வந்து எப்படி சரி ஒரு பரவாயில்ல அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்னால் தனியாக படிச்சிருக்கவங்களாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல என்னால் படிச்சிருக்க முடியுமான்னு. வீட்டிலேருந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அதே மாதிரி வந்து எனக்கு இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைச்சாலுமே வந்து எப்படின்னா நான் இப்போ படிக்க பிடிக்கல அப்படின்னா அதை ரிலாக்ஸாக விட்டுருவேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் அப்படியே விட்டுருவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே வந்து திரும்பி வந்து எனக்கு படிக்க தோணிடும். என்ன இதை படிக்காமல் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக படுத்து தூங்கிடும். படுத்து தூங்கினாலே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய விஷயம் வந்து தூங்கி எழுந்தா வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவர் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன் இல்லை அரசு தேர்வுக்காக படிக்க போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க சார்? அவனுடைய ஆர்வத்தை நான் தடுக்கல. எவ்வளவு படித்தாலும் நீ படி, நான் செலவு பண்ணி செஞ்சு தரேன்னு தான் சொல்லியிருக்கேன்.
2 முறை அவர் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னார். 3வது முறைச்சில வெற்றி பெற்றிருக்காரு. 2 முறை தோல்வி அடைந்தப்போ நீங்க என்ன மாதிரி ஆறுதல் படுத்திட்டீங்க? ஆறுதல் இல்லை, இந்த டைம் போன போது அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் நீ வந்து படித்து பாஸ் பண்ணிக்கலாம், அதனால் வருத்தப்பட வேணாம், நல்லா படின்னு தான் சொல்லியிருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கொத்தனார் வேலையை செய்கிறேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பீங்க பசங்களை. இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றுட்டாரு, ஒரு வேலை வாங்கிட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் லட்சியம், அந்த லட்சியத்தை நான் அடைஞ்சிருக்கேன்.